श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्परमगुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனினுடைய பரமானுகிரகத்தால் நாம் இன்று தொடங்கி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் திருப்பாவை பாசுரங்களை ஒட்டி ஸ்ரீமன் நாராயணிய பாசுர அர்த்தங்களை அனுபவிக்க உள்ளோம். இந்த பதிவில் ஸ்ரீமன் நாராயணியத்தினுடைய அவதாரிக்கையை அனுபவிக்க போறோம். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚலதத்வம், நிಶ್ಚலதத்வே ஜீவன் முக்திஹி. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. சத்சங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்றார், ஏ மதியே, அந்த சத்சங்கத்தோடு கூடி இருந்து அந்த பெருமாளினுடைய நாமத்தை ஜபிப்பாயாக அப்படிங்கிறார். ஏன்னா பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சுழற்சியிலேயே எவ்வளவு நாள் இருந்துட்டே இருக்க போற. அப்போ பெருமாளினுடைய நாமத்தை சொல்வதை விட வேற என்ன நம்மளுக்கு உஜ்ஜீவனம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இப்படி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பெருமாளை அடைவதற்கான ஒரு வழியாக அற்புதமாக கூறப்பட்டிருக்கு. அதேதான் நம் கோதாநாச்சியாரும் என்ன சொல்றா, கூடியிருந்து குளிர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக தமிழில் கூறப்பட்டிருக்கு. கலியுகத்துல நவவித மார்க்கம்னு பிரகலாதனால் குறிப்பிடப்பட்டது எது? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித மார்க்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் உன்னதமான வழி ஸ்ரவணம். ஸ்ரவணம் என்றால் பெருமாளினுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்பது. இதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட அப்படிங்கிறா. ஒன்னு வாயை திறந்து பாடு, நன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணு. முடியலையா, சொல்ற இடத்துல போய் உக்காந்துக்கோ, காது கொடுத்து காது குளிர கேட்டுண்டே இரு. கலிகாலத்தில் ஸ்ரவணமே சிறந்த வழி பெருமாளை அடைவதற்கு அப்படின்னு எல்லா பெரியோர்களும் நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கா. பல யுகங்கள் தபஸ் பண்ணி இருந்தாதான் இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஈடுபட முடியுங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்கா. பகவத் குணானுபவத்தில் ஈடுபடும் பொழுது, அதாவது அந்த ஸ்ரவணம் பண்ணுவதன் மூலம் நம்முடைய தீய கர்மாக்கள்லாம் தொலைஞ்சு போறதாம். எப்படி நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா நாம கரையை அடைவதற்கு இந்த ஸ்ரவண யஜ்ஞமானது ஊன்றுகோலாக இருக்கு. இதைத்தான் பாகவதம் முதலிய புராணங்களும் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பாகவதம் பெருமாளினுடைய எல்லா அவதாரங்களையும் ரொம்ப அழகாக எடுத்து கூறுகிறது. அதுவும் பிரத்யேகமாக கிருஷ்ணாவதாரத்தை அதி ஆச்சரியமாக விரிவாக அனுபவிக்கப்பட்டிருக்கு. அப்போ பாகவதம் என்றால் என்ன அப்படின்னா, பகத்தை உடையவனை பற்றி பறக்க சொல்வதுதான் பாகவதம். பகத்தை உடையவன் யார்? பகவான். அப்போ பகவானை பற்றி தான் அந்த பாகவதம் சொல்லுகிறது. அப்போ பகம் என்றால் என்ன அப்படின்னா, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்கள், திருக்கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றிருப்பவன் தான் பகவான். இந்த 6 குணங்களின் கூட்டணி எந்த அவதாரத்தில் அதி ஆச்சரியமாக வெளிப்பட்டது அப்படின்னா அது கிருஷ்ணாவதாரம் தான். கிருஷ்ணாவதாரத்திற்கு ஈடு இணை எந்த அவதாரமும் கிடையாது. அந்த பாகவதமானது இந்த கிருஷ்ணாவதாரத்தை தான் அப்படி அனுபவிக்கிறது. பரிபூர்ண அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் உண்டு. ஆனா இந்த கிருஷ்ணாவதாரத்திற்கான என்ன பெருமை அப்படின்னா, பெருமாள் ஒரு சுலபனா இருந்துட்டு ஒரு மாடு ஆடெல்லாம் மேய்ச்சுண்டு பெருமாள் நமக்கும் சுலபன், நாமும் அவனை அடைய முடியும் அப்படின்னு நமக்காக கீழே இறங்கி வந்து எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். ராமரால் வழிபட்டு வந்த பெருமாள் தான் இன்றளவும் நமக்கு ஸ்ரீ ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார். எங்க ஸ்ரீரங்கத்துல கிருஷ்ணனால் வழிபட்ட வந்த பெருமாள் தான் இன்றளவும் நமக்கு ஸ்ரீ குருவாயூர்ல குருவாயூரப்பனாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இப்போ பாகவதத்தை பற்றி நன்கு அறிந்தோம், குருவாயூரப்பனை பற்றி அறிய போகிறோம். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணியம் என்பது குருவாயூர் கஷேத்திரத்தில் குருவாயூரப்பன் மீது எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தம். எப்படி இந்த குருவாயூரப்பனானவர் எப்படி அந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா கிருஷ்ணனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ எப்படி கிருஷ்ணனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் எப்படி கேரளாவிற்கு வந்து குருவாயூரப்பனாக சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இதனுடைய அவதாரிகை என்னன்னு பார்க்கும் பொழுது,
பிருஷ்ணி சுதபஸ் அப்படிங்கிற தம்பதிகள். இவா 2 பேரும் பெருமாளை நோக்கி குழந்தை வரம் வேண்டி தியானம் பண்றா. பிரத்யக்ஷமாகிறார் பெருமாள். என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கறதே, உங்களை மாதிரியே ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு 3 தடவை கேட்டுடுறாளாம். பெருமாள் உடனே சொன்னாராம், பிறந்தா நானே தான் பிறக்கணும், என்ன மாதிரிலாம் யாரையுமே டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படின்னாராம் பெருமாள். உடனே பிருஷ்ணி சுதபஸ்க்கு பிருஷ்ணி கர்ப்பனாக பிறந்தார். இது ஒரு பக்கம். இது நடுவே பிரம்மா ஒரு ஆச்சரியமான ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விக்கிரகம் அவருக்கு எப்படி கிடைச்சது, திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கும்போது, ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் தன்னையே பாத்தாள அஞ்சனக்கல் அப்படிங்கிற கல்லில் வடித்து கொண்டு அந்த மூர்த்தியை பிரம்மாவிடம் கொடுத்து ஆராதனை பண்ணுங்கன்னு கொடுக்கிறார். பிரம்மா நன்ன நித்தியமும் அட்டகாசமா ஆராதனை பண்ணிட்டு வரார். இந்த விக்கிரகத்தை பிருஷ்ணி சுதபஸ்க்கு பிரம்மா எடுத்து கொடுக்கிறார். இப்பொழுது பிருஷ்ணி சுதபஸ் பிருஷ்ணி கர்ப்பனான பெருமாள் அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது பிரம்மா ஆராதனை பண்ண பெருமாள் இப்போ பிருஷ்ணி கர்ப்பனான பெருமாள் மறுபடியும் அதை ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த தம்பதிகளை என்ன பண்றா, 3 தடவை உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு பெருமாள் வாக்கெடுத்திருக்காரு இல்லையா. இப்ப இந்த தம்பதிகளே அடுத்தபடியாக அதிதி கஷ்யப்பராக பிறந்து அவளுக்கு வாமனனான உபேந்திரனாக அவதரிக்கிறார் பெருமாள். இப்போ அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை இப்போ வாமனமூர்த்தி ஆராதிக்கிறார். முதல்ல பிருஷ்ணிகர்பன் ஆராதனை பண்ணார், இப்போ வாமனமூர்த்தி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். இவாளே 3வது முறையாக வசுதேவர் தேவகியாக பிறந்து அவளுக்கு கண்ணன் பிறக்கிறான். இப்பொழுது கண்ணன் பிறந்து இந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ பிரம்மாவில் தொடங்கி கிருஷ்ணா வரைக்கும் எப்படி ஆராதனையானது காலமாக அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ கிருஷ்ணாவதாரம் முடியும் தருவாயில இருக்கு. இந்த மூர்த்தியை காக்க விரும்பிய கிருஷ்ணன் என்ன பண்ணா, உத்தவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான். இது எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல பிரதிஷ்டை பண்ணிடுங்கோ அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அதி ஆச்சரியமான விக்கிரகம் இல்லையா. அப்படிங்கும் பொழுது உத்தவர் இதை வேறொரு இடத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு முற்படும் பொழுது வாயு பகவானும் குரு பகவானும் இந்த கைங்கரியத்துல ஈடுபடுத்திக்கிறான். தன்னை ஈடுபடுத்திட்டு இந்த ஒரு நற்காரியங்கள்ல நாமளும் ஈடுபடணும் அப்படின்னு பண்றான். அப்போ வாயு பகவான் என்ன பண்றார், பெருமாளை ஏழை பண்ணிக்கிறார். அதாவது எழுந்தருளை பண்ணிட்டு தூக்கிண்டு குரு பகவான் வழி காமிக்கிறார். எந்த திசை பக்கம் போனா இந்த விக்கிரகம், அதாவது எடுத்துன்னு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் ரொம்ப நல்ல பத்திரமா நல்ல இடத்துக்கு போய் அமையுமோ அந்த இடத்தை வழி காமிச்சுட்டே வரார் குரு பகவான். உத்தவரினுடைய ஆதரவில் இவா 2 பேரும் வாயு பகவானும் குரு பகவானும் அதை ஏழை பண்ணிட்டு வர மம்மியூரை அடைகிறார்கள். அங்க நாராயண சரசை அடைந்து அங்க சிவபெருமானும் பார்வதியும் தியானத்தில் இருக்க இவா வருவதை பார்த்து வரவேற்று அதை பிரதிஷ்டை பண்ணுவதற்கான வழிகளை உதவுகிறார்கள். யாரு, சிவபெருமானும் பார்வதியும். அங்குதான் ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பன் இன்றளவும் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இப்படிதான் பிரம்மாவில் தொடங்கி கிருஷ்ணன் வரைக்கும் ஆராதனை பண்ணப்பட்டு இப்போ குருவாயூரப்பன் அங்க இடத்துல ஏழிருக்க. அதாவது குருவும் வாயுவும் அந்த எழுந்தருளை பண்ணுவதற்காக அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டதுனால அந்த க்ஷேத்திரத்திற்கு குரு வாயு அப்படிங்கிற அந்த ஒரு நாமகரணம் ஆச்சு. பெருமாளும் என்ன சொன்னார்னா, உங்க பேரே வச்சுக்கிறேன், அடியார்கள் பக்தார்கள் பேரே பெருமாளுக்கு வச்சுக்கணும்னு அவ்வளவு ஆசையா, நான் குருவாயூரப்பன் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த நாமகரணமும் ஆச்சு பெருமாளுக்கு. இப்படி பெருமாள் எப்படி இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்தார்னு பார்த்தோம். பாகவதத்திற்கும் ஸ்ரீமன் நாராயணியத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ஸ்ரீமன் நாராயணியம் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க போறோம். அந்த ஸ்ரீமன் நாராயணியம்ங்கிறது பாகவதம்ங்கிற அந்த பழத்தை பிழிந்தெடுத்த சாறுதான் நாராயணியம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா தமிருத்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகூர் அகோ ரசிகா புவி பாவுகக. 18,000 சுளைகளை கொண்ட பழம்தான் பாகவதம். சுகர்ங்கிற கிளி கொத்தி கொத்தி 7 நாள்ல அதன் ரசத்தை நமக்காக கொடுத்தார். யாருக்கிட்ட கொடுத்தார், பரீட்சித்துக்கிட்ட கொடுத்தார். அதன் மூலியமாக நமக்கு இன்றளவும் அது ஆராதனை பண்ணுவதற்கும் பெருமாளை அந்த ஸ்தோத்திரங்கள் மூலியமா அனுபவிக்கிறதற்கும் அந்த பாகவதம்ங்கிற ஒரு வசதியான கிரந்தம் தெரிய வந்தது. சரி, எப்படி பரீட்சித்திற்கு இது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாண்டவர்களினுடைய ஏக வாரிசாக இருந்தவர் தான் பரீட்சித்.
ஒரு முறை அவர் என்ன பண்ணியிருக்கார், காட்டிற்கு வேட்டையாட சென்றிருக்கார். அவருக்கு தாகம் வந்திருக்கு. தாகம் எடுத்த உடனே சரி அங்க இருக்கக்கூடிய ஒரு குடில்ல போய் ஒரு மகரிஷி உட்காந்துருக்கார். போய் தீர்த்தம் அருந்திட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு பாக்குறார். பார்த்தா அவர் தியானத்துல இருந்துட்டு இருக்கார். கூப்பிட்டு பாக்குறார், அசையவே இல்லை, எதுக்குமே பதிலே கிடையாது. கோபம் வந்துடுத்து பரீட்சித்துக்கு. அந்த ஒரு தாகம் பசியெல்லாம் வரும்போது அந்த வேகம் விவேகம் எல்லாம் அப்படியே நம்ம மீறி போயிடுறது இல்லையா? அப்ப என்ன பண்ணிடுறான், கழுத்துல செத்த பாம்பை போட்டுட்டு போயிடுறான். அதற்கு மகரிஷியினுடைய பிள்ளை பார்த்தான். அச்சுச்சோ, நம்ம அப்பாவை அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு தெரிய வருது. 7 நாள்ல தக்ஷகன்னு பாம்பால் நீ மரணம் அடைவாய் அப்படின்னு சொல்லி பரீட்சித்துக்கு சாபத்தை கொடுக்கிறான். அந்த 7 நாள்ல பரீட்சித் அழல, புரண்டு துக்கத்தால கஷ்டப்படல, இதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும்னு யோசிக்கல. அதுக்கு பதிலா அந்த சம்சாரம்ங்கிற கடலை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு இச்சையில என்ன பண்றான், சுகருங்கிற அவர்கிட்ட பாகவதத்தை அப்படியே காதால பருகின்றே இருக்கான். அதாவது ஸ்ரவணாமிருதம் அந்த காதால கேட்டு ஸ்ரவண யஜ்ஞத்தில் கேட்டுக்கொண்டு அந்த பாகவதத்தை பருகிய பெருமை யாருக்கு, பரீட்சித்திற்கு தான். ஸ்ரவணத்தை செய்த பலன் எப்படி அப்படின்னா அது முன்னோர்கள் செய்த பலன் அப்படின்னு சொல்றான். வம்சத்துல முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் நாம இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுவதற்கான காரணம். ஏதாவது 7 தலைமுறையில யாராவது கோதானம் பண்ணியிருக்கணும், இல்ல பிராமணால அழைத்து வேத பாராயணங்கள் பண்ணியிருக்கணும், இல்ல பல பாகவத சப்தாகங்களை நடத்தி இருக்கணும், இப்படியும் இல்லைன்னா பல தர்ம காரியங்களை ஈடுபட்டிருக்கணும். இதை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிக்கணும்னா இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணுத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டால்தான் நம்ம தலைமுறையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்துன்னு இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறது இந்த பரீட்சித்துக்கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியும். தர்மபுத்திராதிகள் பண்ணின புண்ணியம் தான் பரீட்சித் பாகவதம்ங்கிற அந்த ஸ்ரவணாமிருதத்தை பருக முடிஞ்சது. நம் முன்னோர்கள் பண்ணின நல்ல விஷயங்கள் நமக்கு சத்சங்கம் அமைய பெறுவது. இந்த பாகவதத்தின் சாரம் தான் ஸ்ரீமன் நாராயணியம்னு பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த ஸ்ரீமன் நாராயணியம் அந்த குருவாயூர் கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் மீது எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா நாராயண பட்டத்ரீல் அப்படிங்கிறவரால் இயற்றப்பட்டது. இவர் மாத்ருதத்தன் என்பவருக்கு 16ஆம் நூற்றாண்டு பிறந்தார். சின்ன வயசுல இருந்தே சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், கணிதமா இருக்கட்டும், வானவியலா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும் அப்படின்னு சகலவித விஷயங்களில் பாண்டித்யம் நிரம்பி பெற்றவராக இருந்தார் இவர். நாராயணியம் தவிர பல நூல்கள் இயற்றிய பெருமையும் இவருக்கு உண்டு. இவருடைய குரு யாருன்னா அச்சுத பிஷாரோடி அப்படிங்கிறவர் தான். அதாவது ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருந்து அனைத்து வித்தைகளையும் கற்று தெரிந்தார். அவர்கிட்ட இருந்து தன்னுடைய குருக்கு ஏதாவது ஒரு விதத்துல மரியாதை செலுத்தியே ஆகணும், அந்த குரு தட்சணையானது செலுத்த வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தார். ஆனா குருவினுடைய ஆசை என்ன, இந்த ஒரு சனாதன தர்மத்தை இன்னும் வேதம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிண்டே இருக்கணுங்கிறத ஆசையே தவிர அவர் எந்த கைமாறும் எதிர்பார்க்கவில்லை அவர்கிட்ட இருந்து. ஆனா நாராயண பட்டத்ரீலுக்கு குருவுக்கு நம்ம ஏதாவது குரு தட்சணை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு முற்பட்டது போது குரு அப்ப அந்த நேரத்துல வாத ரோகத்தால் கஷ்டப்படுறத பார்த்தார். வாத ரோகம் அப்படிங்கிறது கை காலு கழுத்து எல்லா இடமும் திரும்பி அப்படி இப்படின்னு திரும்ப முடியாது, அசைக்க முடியாது, வலியால துடிச்சுண்டு கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் ஆச்சாரிய சிரேஷ்டராகவும் இருக்கிறதுனால எந்த வைத்தியமும் பண்ணிக்காம இது பெருமாள் கொடுத்தது அப்படின்னு எடுத்துட்டு அது அப்படியே அந்த வலியை தாங்கிண்டே அப்படியே அவருடைய தினசரி வாழ்க்கையானு போயிட்டே இருந்தது. இதை பார்த்த நம்ம பட்டத்ரீல் என்ன பண்ணார், இதை எப்படியாவது அவர்கிட்ட வாங்கின்றணும் அப்படின்னு தன்னுடைய யோக சக்தியால தன்னுடைய குருவிடம் இருந்து அந்த வாத ரோகத்தை பெற்றார். பரவாயில்ல, கொடுங்கோ, என்கிட்ட கொடுங்கோ, இது நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு குரு தட்சணையாக இருக்கட்டும். நீங்க தான் ஆச்சாரிய சிரேஷ்டரா இருந்து இதை நிவர்த்தியே பண்ணிக்க மாட்டேங்கிறேன், ஆனா அடியன் ஏதாவது ஒரு வைத்தியர்கிட்ட போய் பார்த்துண்டு கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பெற்றாராம். பார்த்தா இவர்கிட்ட வந்த அந்த வாத ரோகமானது நாளுக்கு நாள் கடுமையா போயிட்டே இருக்கே தவிர எந்த வைத்தியமும் வேலை பண்ணவே இல்லை. ஹோமியோபத்தியோ அலோபத்தியோ நேச்சுரோபத்தியோ ஒன்னும் பிரயோஜனமே படல. அப்போ ஸ்ரீயப்பத்தியான பகவான் தான் இதற்கு பதில் சொல்லணும்னு
யோசிச்சார் பட்டத்ரில். என்ன பண்ணினார்? மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் இல்லையா பெருமாள், தன்னுடைய பணியாளரான கோபாலன் அப்படிங்கிறவர்கிட்ட தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படிங்கிறவர்கிட்ட கொண்டு போய் கேட்டுண்டு வாப்பா, என்னதான் சொல்றார், இதற்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா, ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டுண்டுவான்னு சொல்லி தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறார். இந்த துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் அப்படிங்கிறவருடைய சிறப்பு என்னன்னா, மலையாளத்தில் ராமாயணத்தை எழுதிய பெருமை இவருக்கு உண்டு. இவரும் போய் கேட்கிறார், யாரு, கோபாலன்கிற பணியாளரும் போய் கேட்க அவர் அதற்கு ஒரு பரிகாரமும் சொல்லி அனுப்புறார். ஆனா இதை பட்டத்ரில்ட்ட சொல்றதுக்கான வாய் இவருக்கு இல்ல கோபாலனுக்கு. ஐயோ, இது எப்படி சொல்ல போறேன்னு துடிக்கிறார். இது சாத்தியமே கிடையாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இவர் பட்டத்ரில் கேட்கிறார், போயிட்டு வந்தியாப்பா, என்ன ஆச்சு ஏதுன்னு கேட்கும் பொழுது, ஆச்சு, பரிகாரமும் சொல்லியிருக்கார், நிவர்த்தியும் ஆகும்னு சொல்லியிருக்கார், ஆனா அதற்கான பரிகாரம் உங்களுக்கு சாத்தியமே இல்லையே. எப்படிப்பா சொல்ற, என்ன சொன்னார், அதை முதல்ல சொல்லுன்னு கேட்கிறார் பட்டத்ரில். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, குருவாயூரப்பன் கஷேத்திரத்துக்கு எழுந்தருளி அங்க நாக்கால மீனை தொட்டு பாட சொன்னார். என்னது, கஷேத்திரத்துக்கு போய் நாக்குல மீனை வச்சுண்டு பாட சொன்னார். இதுதான் அவர்கிட்ட இருந்து வந்த வாக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோபாலன்கிற பணியாளர் பட்டத்ரில்ட்ட சொல்றார். அப்ப பட்டத்ரில் பார்த்தார், சரிப்பா, இதுல என்ன உனக்கு புரியல, என்ன கஷ்டம் உனக்கு? அச்சோ, நாக்குல மீனை தொட்டுண்டு பெருமாள் சன்னதி முன்னாடி அபச்சாரம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ நம் பட்டத்ரில் தான் பாண்டித்யம் நிரம்பி பெற்றவர். அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்தை புரிஞ்சுண்டார். அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்தினார். என்ன சொல்றார்? பெருமாளினுடைய அவதாரங்கள் பல. அதில் முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம், மீனாக அவதரித்தது. தொட்டு என்றால் தொடங்கி, தொன்று தொட்டுன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த காலம் தொடங்கி அப்படின்னு தானே பொருள் எடுத்துக்கிறோம். அப்போ தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, மீனை கொண்டு தொடங்கி நீ பாட்டு பாடவும். யார் முன்னாடி? அந்த குருவாயூரப்பன் கஷேத்திரத்துக்கு எழுந்தருளி மீனை தொடங்கி நீ பாட்டு பாடவும். அதாவது பாகவத சாரம், அந்த பாகவதம் இருக்கு இல்லையா, அதனுடைய சாரத்தை பாடு. மீனோடு ஆமை கேழல் அறிகுறளாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியும் மானான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அதேதான் சுவாமி தேசிகனும் என்ன சொல்றார், இச்சா மீன விகார கச்சப மகா போத்ரின் யத்ருச்சாகரே அப்படின்னு சொல்லி அந்த தசாவதாரங்களையும் எடுத்து அழகாக சொல்றாரு இல்லையா. தசாவதாரங்களை பாடச் சொல்லி ஆணை வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பாகவத புராணத்தை பாடுங்கிறத புரிஞ்சுட்ட உடனே கிளம்பினார் குருவாயூர் கஷேத்திரத்துக்கு. 4 தசகம் அப்படிங்கிற அடிப்படையில் மத்ஸ்யம் தொட்டு பாட ஆரம்பித்தார். தினமும் நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணுவார், 4 தசகம் பாடுவார். சாக்ஷாத் குருவாயூரப்பனே தலை அசைத்து அங்கீகரிப்பார். ஒவ்வொரு தசகம் முடியும் போதும் பாகிமாம் வாதரோகான் பாகிமாம் கிருஷ்ணரோகான்னு முடிப்பார். எவ்வளோ விஷயங்கள் பெருமாளை பத்தி சொன்னாலும் கடைசியில ஒரு லைன் சொல்லிடுவார், என்னுடைய ரோகத்தையும் நிவர்த்தி பண்ணிடுப்பான்னு சொல்லிண்டே இருந்தார். இப்படி 99 அப்ளிகேஷன், 99 தசகத்திலையும் இதே தான் சொல்லிட்டு வரார். 100வது நாள் அந்த தசகமானது முடிய போறது. பெருமாள் சாக்ஷாத் குருவாயூரப்பனை எழுந்தருளி அனைத்தையும் தீர்த்தோம், அனைத்தையும் கொடுத்தோம்னு உன்னி கிருஷ்ணன் தயாளுவா ஓங்கி நின்றானாம். முதல் ஸ்தோத்திரத்திலிருந்து தலை ஆட்டி கேட்ட பெருமாள் 100 நாளும் தடையில்லாமல் தலையை ஆட்டி கேட்டு மகிழ்ந்து உத்தரவு கொடுத்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும். இப்படி பட்டத்ரியிலும் தன்னோட வாதரோகத்துக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்க இந்த ஸ்ரீமன் நாராயணியத்தில் வரக்கூடிய முதல் வார்த்தையான சாந்திர என்ற முதல் வார்த்தையும் சாக்ஷாத் குருவாயூரப்பனை எடுத்து கொடுத்த வார்த்தையாக அமைய பெற்றிருக்கு. இப்படி பட்டத்ரில் தன்னுடைய பக்தி அனுபவம் அப்படிங்கிற அனைத்தையும் ஹாரமாக 100 தசகங்களாக தொடுத்து 1036 பாசுரங்களாக பெருமாளுக்கு சாற்றியிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான கிரந்தம் தான் இந்த ஸ்ரீமன் நாராயணியம். இப்படி ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அனந்த ரூபம், அனந்த மூர்த்திகள் இல்லையா, ஆனா ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய உபாசன முறை அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கும். இப்போ திருமலா திருப்பதி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ரீனிவாசனை தனத்தை கொண்டு உபாசிக்கிறோம். பத்ரிகாசிரம பெருமாள், பத்ரி நாராயண பெருமாள் எப்படி உபாசிக்கிறோம்? தபஸை கொண்டு. ஏன்னா பெருமாளை அங்க 2 உருவங்களாக எடுத்துக்கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார், நர நாராயணனாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்ப பண்டரி கஷேத்திரம் எடுத்து
எடுத்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய பாண்டுரங்கனை நாம சங்கீர்த்தனம் பண்ணி தான் உபாசிக்கிறோம். எங்க பாரு ஹரே ராமா கிருஷ்ணா கோவிந்தா ராமான்னு எங்க பாரு எப்பயும் நித்தியம் பெருமாளினுடைய நாமம் அப்படியே உச்சரிச்சுட்டே இருப்பாள் அந்த இடத்துல. இப்படி பூரி ஜெகநாத கஷேத்திரம் எடுத்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாளை எப்படி உபாசனம் பண்றா? அன்னங்களால் கொண்டு சமிருத்தியா பெருமாளுக்கு அம்சராயிண்டே இருக்குமா அந்த இடத்துல. அதே வரிசையில் நம் குருவாயூர் கஷேத்திரத்தை எடுத்துக்கொண்டால் நம் குருவாயூரப்பனுக்கு எது வசதி, எப்படி ஆராதிக்கணும் பெருமாளுக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகம் பண்ணிட்டே இருக்கணுமா. பெருமாளுக்கு பாகவதத்தை ஸ்ரவணம் பண்றதுங்கிறது பேரானந்தமா. அதை தான் ஸ்ரீமன் நாராயணியமாவே நமக்கு பட்டத்ரில் அழகாக கொடுத்திருக்கார். அந்த 18,000 ஸ்லோகங்கள் சேவிக்கிறது உச்சிதம். ஆனா அதையே சேவிக்க முடியாட்டி கூட இந்த 1036 ஸ்லோகங்கள் அனுதினமும் சேவிக்க பெற்று அதை பெருமாள் கேட்டுண்டே இருக்காராம். நமக்காக அப்படியே காது கொடுத்து கேட்டுண்டு அப்படியே சந்தோஷத்துல அங்க இருக்கக்கூடிய உன்னி கிருஷ்ணன் சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கானா. நாமும் யதாசக்தி திருப்பாவையோடு சேர்ந்து இந்த ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற பெருமாளினுடைய ஒரு வசத்தியான கிரந்தத்தை சேவிக்கிறதுக்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம். நன்றாக முடிந்த வரைக்கும் சேவிக்க பெறுவோம். சாக்ஷாத் குருவாயூரப்பனே இதை நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு நன்ன வேண்டிண்டு இந்த அவதாரிக்கையை முடிப்போம். நாளை முதல் திருப்பாவை, அதனுடைய நாள் பாசுரம், அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணியத்தையும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.